ஹாய் ஆஃபீஸர்ஸ், இன்றைக்கி நம்ம டிஎன்பிசி குரூப் 4 நியூ சிலபஸில் ஓரெழுத்து ஒரு மொழி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் புக்ஸில் இருக்கிற ஓரெழுத்து ஒரு மொழிகள் பார்த்துடலாம். அடுத்தடுத்த வீடியோவில் கவர்மெண்ட் மெட்டீரியல் அவுட் சோர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓரெழுத்து ஒரு மொழி புக்ஸு 7th நியூ புக் செகண்ட் டேர்ம் பேஜ் நம்பர் 40, 8 நியூ புக் ஃபஸ்ட் டேர்ம் பேஜ் நம்பர் 14, 6th ஓல்டு புக்கு ஃபஸ்ட் டேர்ம் பேஜ் நம்பர் 47, 7th ஓல்டு புக் தேர்ட் டேர்ம் பேஜ் நம்பர் 46-47, 7th ஓல்டு புக் செகண்ட் டைம் பேஜ் நம்பர் 40 தான். ப்ளஸ் அவுட் சோர்ஸும் கவர்மெண்ட் மெட்டீரியல்லையும் பார்க்கலாம். 6th ஓல்டு புக்கு ஃபஸ்ட் டைமு 40வது பக்கம். இங்கே ஓரெழுத்து ஒரு மொழி பகுபத பகாபதம். ஓரெழுத்து ஒரு மொழி பூ, ஈ, பூ, கை ஆகிய எழுத்துக்களை கவனியுங்கள். இவை ஒவ்வொன்றிற்கும் பொருள் உண்டு. இவ்வாறு ஒரு எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவது தான் ஓரெழுத்து ஒரு மொழி என்பர். நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதிய பவணந்தி முனிவர் தமிழில் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளனன்னு சொல்கிறாங்க. தமிழில் பவணந்தி முனிவர் எழுதின நன்னூலில் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளனன்னு சொல்லியிருக்காரு. யாருன்னா பவணந்தி முனிவர் நன்னூல் நூலில் என குறிப்பிட்டிருக்காரு. இவற்றில் நோ, தூ ஆகிய 2 சொற்களை தவிர ஏனைய 40 சொற்களும் நெடில் எழுத்துகளாக அமைந்தவையாக இருக்காமா. நோ, தூ மட்டும் குறிலாக இருக்குது. பவணந்தி முனிவர் சொல்லுகிற 42 எழுத்தில் மற்ற எழுத்துகள் எல்லாம் நெடில் எழுத்துகளாக இருக்குது. மொத்தம் 40 எழுத்துகள் நெடிலாக இருக்குது. நோ, தூ அப்படிங்கிற குறில் எழுத்து தவிர மற்றதெல்லாம் நெடில் எழுத்துகள்னு சொல்லியிருக்காரு. மற்ற 40 எழுத்துகளும் நெடில் எழுத்துகள்னு சொன்னவர் பவணந்தி முனிவர் நன்னூல். இந்த பாக்ஸில் ஓரெழுத்து ஒரு மொழி இது பார்த்துக்கலாம். ஓரெழுத்து ஒரு மொழிகளும் அவற்றின் பொருளும்: ஆ பசு, ஈ கொடு, ஆ பசு ஈ கொடு, ஊ இறைச்சி, ஏ அம்பு, ஐ தலைவனை குறிக்கிறது, ஓ மதகு நீர் தாங்கும் பலகை. ஓ மதகு நீர் தாங்கும் பலகை தான் ஓன்னு சொல்கிறாங்க. கா அப்படிங்கிறது சோலைன்னு பொருள்படுது. கூ அப்படின்னா பூமி, கை ஒழுக்கம், கோ அரசன். இது கூட ஒரு டைம் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. கோ அரசன், சா இறந்து போ, சீனா இகழ்ச்சியை குறிக்குது, சேனா உயர்வு, சோனா மதில், தாங்கிறது கொடு, தீனா நெருப்பு, தூனா தூய்மையை குறிக்கிறது, தேனா கடவுள், தைனா தைத்தல், நா நாவு, நீ முன்னிலையில் ஒருமையை குறிக்குது, நே அன்பை குறிக்குது, நை இழிவு, நோ வறுமை, பா பாடல், பூ மலர், பே மேகம், பேனா மேகம்னு பொருள்படுது, பை அப்படிங்கிறது இளமைன்னு பொருள்படுது, போ செல், மா மாமரம், மீ வான், மூ மூப்பு, மே அன்பு, மை அஞ்சனம், மோ முகத்தல், யா அகலம், வா அழைத்தல், வீங்கிறது மலர், வை அப்படின்னா புல்லுன்னு பொருள்படுது, வவ்வுனா கவர், நோன்னா நோய், இதுதான் குறில் எழுத்து. நோன்னா நோயை குறிப்பிடுது, தூங்கிறதும் உன். இந்த 2 குறில்களை தான் பவணந்தி முனிவர் குறில்னு சொல்லி, மற்ற எழுத்துக்கள் எல்லாம் நெடிலாக இருக்குது. மற்ற 40 எழுத்துகளும் நெடில், இந்த 2 எழுத்துகள் மட்டும் குறில்னு சொல்கிறாரு. குறில் எழுத்துக்களாக இருக்குன்னு சொல்கிறாரு. இந்த நோ நோய், இந்த தூ உன். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 எழுத்து மட்டும் குறில், மற்றதெல்லாம் நெடில். இது 42 எழுத்துன்னு சொன்னவர் நன்னூலில் பவணந்தி முனிவர். நெக்ஸ்ட்டு 7th ஓல்டு புக்கு தேர்ட் டேர்மில் ஓரெழுத்து ஒரு மொழிகள் கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துக்கலாம். அரண், சோ அரண், அரசன்னா கோ அப்படிங்கிறது அரசனை குறிக்குது, சோன்னா அரண் குறிக்குது. அம்பு அப்படின்னா ஏ, அம்புன்னா ஏ அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் அம்பு. இது ஒரு டைம் டிஎன்பிசியில் கேட்டிருந்தாங்க. அப்புறம் தலைவன் ஐன்னு குறிப்பிடுறாங்க. நெருப்பு தீ, மலர் பூ,
இது எல்லாமே ஓரெழுத்து ஒரு மொழிகள். இது குறிப்பிடப்படுகிற பொருள்கள். இது இல்லாமல் அடுத்த வீடியோவில் நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியலில் அவுட் சோர்ஸில் 68 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்கும். அதையும் நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டிங்கனாவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே இந்த பாக்ஸ்லேயும் பார்த்துடலாம். கா அப்படிங்கிறது சோலைன்னு பொருள்படுது. தானா கொடு, தைனா திங்களின் பெயர், பானா பாடல், வானா வருக, ஆனா பசு. இதெல்லாம் நம்ம அந்த 6th புக்கில் இருந்தது தான். இங்கே கொஞ்சம் கம்மியாக தெளிவாக புரிஞ்சிருச்சு நமக்கு. இதில் ஆனா பசு, வானா வருக, பானா பாடல், தைனா திங்களின் பெயர், தானா கொடு, கானா சோலை. அடுத்து கீழே இதையும் பார்த்துடலாம். மயங்கோழி பிள்ளைகளில் இதுக்கு காலம் வந்தால் பிறக்கும் ஈசலுக்கு சிறகு, இறகுக்கு, இந்த ரூவரும் இறகுக்கு காலம் வந்தால் பிறக்கும் ஈசலுக்கு சிறகு, இந்த ராவரும். எறும்புக்கு தெரியாது, இந்த ரூ. எறும்புக்கு தெரியாத கரும்பு இல்லை, கரும்புக்கு இந்த ரூ. அரண்மனை, இந்த ரா. உறவை காட்டிலும் அடுக்களை உறவு மேல், இந்த ரா. அடுத்து 7th நியூ புக்கு பேஜ் நம்பர் 40. ஓரெழுத்து ஒரு மொழி. ஓரெழுத்து ஒரு மொழி பூ, ஈ, கை ஆகிய எழுத்துக்களை கவனியுங்கள். இவை ஒவ்வொன்றிற்கும் பொருள் உண்டு. இவ்வாறு ஓரெழுத்து பொருள் தரும் சொல்லாக அமைவது தான் ஓரெழுத்து ஒரு மொழி என்பர். நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் பவணந்தி முனிவர். தமிழில் 42 ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொன்னவர் பவணந்தி முனிவர் தான். நன்னூலில் தான் குறிப்பிட்டிருக்காரு. இவர் நோ, தூ அப்படிங்கிற குறில் எழுத்துக்களை தவிர இந்த 42 எழுத்துக்களில் மீதி இருக்க 40 எழுத்துகளும் நெடில் எழுத்துக்களாக அமைந்தவைன்னு சொல்கிறாரு பவணந்தி முனிவர். ஓரெழுத்து ஒரு மொழி பாக்ஸில் அவற்றின் பொருளும் ஆ, பசு, ஈ, கொடு, இது எல்லாமே 42 எழுத்துக்கள் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கு. 6th புக்கில் இருக்க மாதிரி தான் இருக்குது. கீழே பாருங்கள் 41 நோ வந்து நோய், தூ வந்து உன். இது 2 எழுத்து தான் குறில் எழுத்து. மற்றது எல்லாமே நெடில் எழுத்துக்களாக இருக்குன்னு பவணந்தி முனிவர் சொல்கிறாரு. 8th நியூ புக் ஃபஸ்ட் டைமில் தமிழ் மொழி பழங்காலம் தொட்டு இயங்கி வருதல் அதன் பெருஞ்சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பாருங்கள், தமிழ் மொழி செம்மொழியாகவும் செழுந்தமிழாகவும் உயிரோட்ட தமிழாகவும் இருந்து வருதலே ஆகும். தமிழில் சொல் என்பதற்கு நெல் என்பது ஒரு பொருள் இருக்குது. தமிழில் சொல் என்பதற்கு நெல் என்பது ஒரு பொருள் இருக்குது. சொன்றி, சோறு என்பவை அவ்வழியில் வந்தவை. சொன்றி, சோறு அப்படிங்கிறதும் நெல் அப்படிங்கிற அந்த பொருள் வழியில் வந்தவைன்னு சொல்கிறாங்க. நெல்லில் பதர் உண்டு, ஆனால் சொல்லில் பதர் இருக்கலாகாது. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது தொல்காப்பியர் கூற்று. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படிங்கிற இந்த கூற்று யார் சொன்னது அப்படின்னா தொல்காப்பியர். மொழி என்பதற்கு சொல் என்பதும் ஒரு பொருள் இருக்குது. மொழி என்பதற்கு சொல் என்ற ஒரு பொருள் இருக்குது. மொழியை ஓரெழுத்து ஒரு மொழி, ஈரெழுத்து மொழி, 2ற்கு மேம்பட்ட எழுத்துகள் உடைய மொழி என 3 வகையாக்குறாங்க. மொழியை எத்தனை வகைகளாக்குறாங்கன்னா 3 வகைகளாக பிரிக்கிறாங்க. அதில் ஓரெழுத்து ஒரு மொழி, ஈரெழுத்து மொழி, 2ற்கும் மேற்பட்ட எழுத்துகள் உடைய மொழி அப்படின்னு 3 வகை ஆக்கினாங்க. ஓரெழுத்து மொழியே எவை எனில் நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி என்பர் தொல்காப்பியர். போன 6th 7th புக்கில் நம்ம என்ன பார்த்தோம்னா நெட்டெழுத்து 40 குறியெழுத்து 2 சேர்த்து மொத்தம் 42 எழுத்துகள் ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொன்னவர் பவணந்தி முனிவர். நன்னூல் அப்படிங்கிற நூலில் பவணந்தி முனிவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. மொத்தம் ஓரெழுத்து ஒரு மொழிகள் 42, அதில் குறில் 2, மற்ற 40 நெடில்னு சொல்லி குறிப்பிட்டாரு. ஆனால் இந்த 8th புக்கில் பாருங்கள், நெட்டெழுத்து 7 தான் ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொன்னவர் தொல்காப்பியர். நெட்டெழுத்து 7 மட்டும்தான் ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொன்னவர் தொல்காப்பியர். இது ஏன் மறுபடியும் நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் தான். குற்றெழுத்து 1 தனித்து நின்று சொல்லாவது இல்லை என்பதை குற்றெழுத்து 5 மொழி நிறைவு இலவே என்பார். குற்றெழுத்து வந்து 1 தனித்து நின்று சொல்லாவது இருக்காது இல்லையா. குறிலெழுத்து தனித்து நின்று பொருள் கொடுக்காது. அதனால்
குற்றெழுத்து 7 வந்து பொருள் கொடுக்காதுன்னு சொல்லி இதில் சொல்கிறாரு. ஐயம் தோன்றாமல் குற்றெழுத்து 1 தனித்து நின்று சொல்லாவது இல்லை என்பதை குற்றெழுத்து 5 மொழி நிறைவு இலவே என்பார். நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி என்றால் உயிரெழுத்துகள் 7மா உயிர்மெய் எழுத்துகள் 126 உண்டே. அவை மொழி ஆகும் தன்மை இல்லாதனவா என ஐயம் தோன்றும். இந்த ஐயம் தோன்றாமல் இருக்கவே உயிர் நெடில் எழுத்து என்றே உயிர்மெய் நெட்டெழுத்து என்றே கூறாமல் நெட்டெழுத்து என்று மட்டும் கூறினார். யாருன்னா தொல்காப்பியர். தமிழின் சொல்லில் முதலில் வரும் எழுத்து, இடையில் வரும் எழுத்து, இறுதியில் வரும் எழுத்து ஒவ்வொன்றும் ஒன்றை ஒன்று அடுத்து வரும் எழுத்து என வரம்பு உண்டு. அதன்படி எல்லா எழுத்துகளும் எல்லா நிலைகளிலும் வராது. சில எழுத்துகள் அரிச்சுவடியில் இருப்பினும் அவை மொழி நிலையில் இடம்பெறாது. இவற்றை போலவே நெட்டெழுத்துகளின் சொல் என்னும் நிலையை பெறாதவைகளும் உண்டுன்னு சொல்றாரு. உயிர் வரிசையில் 6 எழுத்துகளும் மா வரிசையில் 6 எழுத்துகளும் தா பா நா என்னும் வரிசையில் 5 எழுத்துகளும் கா சா வா என்னும் வரிசையில் 4 எழுத்துகளும் யா வரிசையில் 1 ஆக 40 நெடில்கள் ஓரெழுத்து ஒரு மொழியாக வரும் என்றால் நன்னூலார். யார் நன்னூலார்? பவணந்தி முனிவர். அவர் சொன்னது இதுதான் சொல்கிறாங்க. இந்த ஓரெழுத்து ஒரு மொழி, இந்த நெடில்கள் 40 நெடில்கள் இப்போ சொன்ன பற்றியா, இந்த 40 நெடில்கள் ஓரெழுத்து ஒரு மொழியாக வரும்னு நன்னூல் எழுதின பவணந்தி முனிவர் சொன்னார். தோணு என்னும் குறிலையும் சேர்ந்து 42 என்றார் பவணந்தி முனிவர். அடுத்தது ஓரெழுத்து ஒரு மொழி. ஓரெழுத்து ஒரு மொழி இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, தெரிந்து கொள்வோம், பார்த்துடலாம். ஓரெழுத்து ஒரு மொழிகள். உயிரெழுத்தில் ஓரெழுத்து ஒரு மொழிகள் எத்தனை இருக்குன்னு கேட்டால் ஆ இ உ ஏ ஐ ஓ இந்த 6 எழுத்துகளும் உயிரெழுத்துகளில் ஓரெழுத்து ஒரு மொழிகளாக இருக்குது. மகர வரிசையில் மா மீ மூ மே மை மோ அப்படிங்கிற 6 எழுத்துகள் இருக்குது. தகர வரிசையில் தா தி து தே தை அப்படிங்கிற 5 எழுத்துகள் இருக்குது. பகர வரிசையில் பா பூ பே பை போ அப்படிங்கிற 5 எழுத்துகள் இருக்குது. நகர வரிசையில் நா நீ நே நை நோ அப்படிங்கிற 5 எழுத்து இருக்குது. ககர வரிசையில் கா கு கை கோ அப்படிங்கிற 4 எழுத்துகள் ஓரெழுத்து ஒரு மொழியாக இருக்குது. சகர வரிசையில் சா சி சே சோ அப்படிங்கிற 4 எழுத்துகள் இருக்குது. வகர வரிசையில் வா வி வை வவ் அப்படிங்கிற வரிசை இருக்குது. யகர வரிசையில் யாங்கிற எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழியாக இருக்குது. குறில் எழுத்துக்களில் ஓரெழுத்து ஒரு மொழிகள் எது அப்படின்னா நோ தூ தான் ஓரெழுத்து ஒரு மொழியை குறிக்கிறது. நோனா தெரியும், நோயின்னு நம்ம பார்த்தோம்ல, அதுதான் ஓரெழுத்து ஒரு மொழிகள். எந்தெந்த வரிசையில் எத்தனை எழுத்துகள் இருக்குதுன்னு இந்த பாக்ஸில் தெளிவாக இருக்குது. இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே 15வது பக்கத்தில் தொல்காப்பியருக்கு நெடிது நாள் பின்னே தோன்றிய நன்னூலார் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தொல்காப்பியர் தோன்றியிருக்காரு. ஏன்னா இந்த லெசன் சொற்பூங்கா இந்த 8th ஃபஸ்ட் டைமில் இந்த லெசனே முக்கியமாக இருக்கிறதுனால நம்ம இது எல்லாமே ஓரலாக ஒரு டைம் பார்த்துக்கலாம், நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தோன்றிய நன்னூலார் நோ தூ என்னும் உயிர்மெய் எழுத்துகளும் பொருளுடைய ஓரெழுத்து ஒரு மொழி தான் சொல்கிறாரு. உயிர்மெய் எழுத்துகளான நோ தூவும் பொருளுடைய ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்கிறாரு. யார்? நன்னூலார். எந்தெந்த ஓரெழுத்து சொற்களை நாம் பயன்படுத்துகிறோம் என்பதை நாமே காண முயலலாமே அப்படின்னு சொல்லி பூ என்பது ஓரெழுத்து ஒரு மொழி தான், கா அப்படிங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி. இவை இரண்டும் இணைத்து தான் பூங்கா என கலைச்சொல்லாகி வந்துள்ளது. பூ அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழியும் கா அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழியும் இணைந்து தான் பூங்கா அப்படிங்கிற கலை சொல்லா உருவாகி இருக்கிறதுன்னு வைத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. யா என்பது வினா. யா அப்படிங்கிறது வினா. யாது, யாவர், யாவன், யாவல், யாங்கு, யாண்டு, யார், யாவை என்றெல்லாம் வினாவுவதற்கு முன் வந்து நிற்கும் எழுத்து எது அப்படின்னா யாதான். ஆ மா நீ மீ பி ஊ சே தே இவ்வாறான ஓரெழுத்து ஒரு மொழிகளும் உள்ளன. இது எல்லாமே ஓரெழுத்து ஒரு மொழிகள். பூங்கா இணைந்தது போல ஆ மா என்பது இணைந்து தான் ஆமா என்னும் கலைச்சொல் வடிவம் கொண்டமை பண்டைய காலத்திலேயே உண்டுன்னு சொல்கிறாங்க.
காட்டு பசுவுக்கு ஆமா என்று பெயர் வச்சிருக்கிறாங்க பண்டைய காலத்தில். ஆ அப்படிங்கிறதும் மா அப்படிங்கிறதும் இரண்டு வெவ்வேறான ஓரெழுத்து ஒரு மொழிகள் இணைந்து தான் ஆமா அப்படிங்கிற கலை சொல்லலாம் வடிவம் கொண்டு பண்டைய காலத்தில் உண்டாயிருக்கு. அந்த ஆமா அப்படிங்கிறது என்னென்னா காட்டு பசுவுக்கு தான் ஆமா அப்படிங்கிற பெயர் வச்சுருக்காங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. மா என்பதும் ஓரெழுத்து ஒரு மொழி தான். நாட்டில் உள்ள பெருமக்கள் பெரிதும் கூடும் அவையை மாநாடு அப்படின்னு சொல்கிறோம். பல குறு நிலங்களை உள்ளடக்கிய பெருநிலத்தை மாநிலம் என்கிறோம். உலக பெரும் பரப்பையும் இயக்கத்தையும் சுட்ட மா ஞாலம் என்கிறோம். இவ்வாறெல்லாம் இயல்பாக மா அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழி தான் மக்கள் வழக்கிலும் இலக்கிய வழக்கிலும் இலக்கிய வழக்கிலும் திகழ்கிறது. மா நிறம் என மாந்தளிர் நிறத்தை ஒப்புமை காட்டி உரைப்பது பெருவழக்கா இருக்கு. மாநிறம் சொல்லி மாந்தளிர் நிலத்தை ஒப்புமை காட்டுறது பெருவழக்கு. மா என்பது விலங்கையும் குறிக்குது. மா அப்படிங்கிறது விலங்கையும் குறிக்குது. அது மறந்துடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அரிமா பரிமா நரிமா வரிமா கரிமா என்றெல்லாம் விலங்கினை பெயராகி நிற்கிறது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மா அப்படிங்கிறது விலங்கை குறிக்குது. எப்படியெல்லாம் குறிக்குது அப்படின்னா அரிமா பரிமா நரிமா வரிமா கரிமா இதில் எது ஒன்று குறித்து கேட்டாலும் இது விலங்கின் பெயரை குறித்து நிற்கிறதா இருக்கிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஈ என்னும் பொதுப்பெயர் ஓயாது ஒளி செய்யும் ஒளிக்குரலை காட்டி நிற்கிறது. மாட்டு ஈ தேனீ என பகிர்ந்து வழங்கும் வழக்கம் உள்ளது. ஈ என்பது ஈக என்க பொருளில் வழங்குதல் வெளிப்படை. ஈ என்று பல்லை காட்டாதே என்று அறிவுரை கூறுவதும் உண்டு. ஈகன்னு சொல்லுவோம், ஈன்னு பல்ல காட்டாதன்னு அறிவுரை கூறுவதும் உண்டு. அப்புறம் போ வா நீ சு சே சை சோ என்பவை எல்லாம் இக்காலத்தில் அனைவரும் வழங்கும் சொற்களே. நன்னூலார் போட்ட பட்டியலில் உள்ளவை பற்றி கருதாமல் ஒவ்வொருவரும் எண்ணி பார்த்தால் சில விளக்கங்கள் கிட்டும். நன்னூலார் கூறிய சில ஓரெழுத்து ஒரு மொழிகள் இன்று வழக்கில் இல்லாதவையாயிருக்கு என்றும் வழக்கில் உள்ள சில ஓரெழுத்து ஒரு மொழிகள் நன்னூலார் கூறிய பட்டியலில் இல்லாதவை என்றும் தெளிவு ஏற்படும். இன்னொரு வகையாக பார்த்தால் ஆண் என்பது ஆ ஆகியது, மான் என்பது மா ஆகியது, கோன் என்பது கோ ஆகியது, தேன் என்பது தே ஆகியது, பேய் என்பது பே ஆகியது. இவையெல்லாம் கால வெள்ளத்தில் கரைந்து தேய்ந்தவை. கால வெள்ளத்தில் கரைந்து தேய்ந்த எழுத்துக்களெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஆண் ஆவா மாறி இருக்கு, மான் மாவா மாறி இருக்கு, கோன் கோவாகவும் தேன் தேவாகவும் பேய் பேயாகவும் மாறியிருக்கு. எட்டத்தில் போகிற ஒருவனை ஏ என அழைத்தனர். ஏ என்பது என்னோடு கூடு பொருந்து சேர் என்று பொருளை உடையது. ஏய் அப்படிங்கிற எழுத்து என்ன பொருளை உடையது? அதனுடைய இன்னும் மற்றொரு பொருள்கள் எல்லாம் என்ன அப்படின்னா கூடு, என்னோடு கூடு, பொருந்து சேர் அப்படிங்கிற பொருளை உடையதா ஏ இருக்கு. ஏ என்பது ஏ என வழக்கில் ஊன்றிவிட்டது. அம்பை ஏவு என்பர். ஏவுதல் என்பது அம்பு விடுதல். ஏவும் அம்பு ஏ என்றாகியது. அம்பு விரைந்து செல்வது போல சென்று உரிய கடமை புரியவன் தான் ஏவலன் எனப்பட்டான். அம்புவிடும் கலையை ஏகலை என்றது தமிழ். அம்புவிடும் கலையை தமிழ் என்ன சொல்லுதுன்னா ஏகலைன்னு சொல்லுது. அம்பு புரிகிறவன் அம்பு விடுறவன் கடமை புரிபவன் ஏவலன் எனப்பட்டான். அதில் வல்லவனை அந்த அம்பு விடும் கலையில் வல்லவனை ஏகலைவன் என்று பாராட்டியது நம்ம தமிழ். ஏவு கலை. ஏவு என்னும் சொல் ஏ என்னும் ஆனது மட்டுமின்றி ஏவுதான் ஏவா மாறியிருக்கு. ஏ எனவும் ஆயிற்று, ஏய் அப்படின்னும் மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஏவுகின்ற அம்பை போல் கூர்மையுள்ள உடைய முள்ளம்பன்றியின் பழம்பெயர் எய்ப்பன்றி. முள்ளம்பன்றியின் பழம்பெயர் எது அப்படின்னா எய்ப்பன்றி. இது நோட் பண்ணிக்கோங்க. அம்பை எய்பவர் எயினர், அவர் தம் மகளிர் எயினியர். அந்த எய்ம்பன்றி முள்ளம்பன்றியின் பழம்பெயர் எய்ம்பன்றி. அம்பை எய்பவர் எயினர், அவங்களுடைய மனைவி மகளிர் பெயர் எயினியர். சங்க புலவர்களுள் எயினியரும் உளர் எயினியாரும் உளர். சங்கத்து புலவர்களில் இவங்களும் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி சொற்களின் பெருக்கம் நம் மொழியின்
பழமை, உயிரோட்டம், பெருவழக்கு என்பவற்றை கையில் கனியாக காட்டுது. இத்தகைய தமிழ் மொழியின் சொற்களை மொழிப்பற்றை மீட்டெடுத்தலே வழிகாட்டுதலே முதல் கடமையாக நிற்கிறதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி. ஒரே ஒரு எழுத்தாக ஒரு சொல்லை பொருள் தருவது தான் ஓரெழுத்து ஒரு மொழி. எடுத்துக்காட்டு மை, அதுவும் ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள்படுது. பெண்கள் கண்களில் அழகுபட இடம்பெறும் கருமை நிற மை பற்றிய கரிய இருள் என்றும் பொருள் தருகிறது. இவ்வாறு தருவது தான் ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டுகள் அவுட் சோர்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க, இதுலையும் பார்த்துக்கலாம். ஆ அப்படிங்கிறது 8 அழகு, ஆங்கிறது பசு ஆன்மா, இன்னும் அநேக பொருள்படுது. அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஈங்கிறது 2 1 பங்கு, ஈங்கிறது ஈதல் கொடுத்தல், ஊங்கிறது சிவன், ஊ அப்படிங்கிறது ஊன், ஏன்னா வினா எழுத்து 7, ஏ அப்படிங்கிறது அம்பு, ஐ அப்படிங்கிறது தலைவன், ஓங்கிறது மதகு, ஓ அப்படின்னா மகிழ்ச்சி, அவுனா உலகம், கானா கடவுள், கா அப்படின்னா சோலை, கீனா இறைச்சல் ஒளி, கூனா உலகம், கூ அப்படின்னா பூமி, கைனா உறுப்பு, கோனா அரசன், கவுனா கொள்ளு தீங்கு, சானா சாதல், சீனா இகழ்ச்சி, சூனா விரட்டுதல், சேனா எருது, சை கைப்பொருள், சோ மதில், ஞா பொறுத்து, தா தருதல்னு பொருள்படுது, தீனா நெருப்பு, தூ உன், தூனா வெண்மை தூய்மை, தே தெய்வம் கடவுள், தைனா மாதம் குறிக்குது, நானா நாக்கு சோ, நீனா முன்னிலை நீயை குறிக்குது, நூனா யானை ஆபரணம், நேனா அன்பு, நைனா நைதல், நோ ஓரெழுத்து குறிலெழுத்து துன்பம் நோயை குறிக்குது. நோங்கிறது நம்ம நன்னூறார் சொன்ன குறிலெழுத்து 2 எழுத்து நோவும் தூவும், அதில் நோ துன்பம் நோயை குறிக்குது. நவுல் மரக்கலம், பாங்கிறது 100, பாங்கிறது பாட்டு, பீனா அழகு, பீ அப்படின்னா பெருமரம், பூனா மலர், பேனா நுரை, பையினா பசுமை கைப்பையை குறிக்குது, போனா போதல் சொல்லுதல், மானா சந்திரன் சிவனை குறிக்குது, மானா பெரிய விலங்கு, இது கூட ஒரு டைம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்தாங்க, மானா பெரிய விலங்கை குறிக்கிறது. மீ மேலே உச்சி, மூ மூப்பு முதுமை, மே அன்பு, மை அஞ்சனம், மோ மோத்தல், யா தமிழ் எழுத்து என்பதன் வடிவம், யா யாத்தல் யாக்கை, வா கால் பாகம், வா வருதல் தாவுதலை குறிக்கிறது. அடுத்து வி அறிவு நிச்சயம், வி மலர்னு பொருள்படுது, வே வேம்பு, வை கூர்மை, வவ் காப்பாற்று, லா தமிழெழுத்து 100 என்பதன் வடிவம் தான் லா. இந்த பொதுலகரம் தமிழெழுத்து 100 என்பதன் வடிவம் தான் லா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. லூ 4 3 பகுதின்னு குறிக்குது, முக்கால் என்பதன் வடிவம்னு குறிக்குது. இந்த ரூ குறில் ரூ பாருங்க, 8 1 பகுதி அரைக்கால் என்பதன் வடிவம். ரூ அப்படிங்கிறது இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 8 1 பகுதி அரைக்கால் என்பதன் வடிவம் தான் ரூ அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்கிறதா இருக்குது. வீவர்ஸ், இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் இன்னொன்று அடுத்தது கவர்மெண்ட் மெட்டீரியலில் கொடுக்குற, அதையும் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.